மலேசியாவில் வாழும் தமிழ் மக்களுக்கும் அதே மலேசியாவில் வாழும் என் சொந்த பந்தங்களுக்கும் உலகில் வாழும் அத்தனை தமிழ் மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், காவக்காரன் என்று சொல்லக்கூடிய நடிகர் ராமராஜன் பேசுகின்றேன். உங்களை சந்தித்து நேரில் பேச வேண்டும். நேரில் வர முடியாத சூழ்நிலை. இந்த சாமானியன் திரைப்படத்தை தயாரிப்பாளர் வி மதியழகன் அவர்களும் இணை தயாரிப்பாளர் பாலா சதீஷ் அவர்களும் கிரியேட்டிவ் கிங் என்று சொல்லக்கூடிய முதல் படத்திலேயே முத்திரை வகித்த அருமைக்குரிய டாக்டர் ராஜேஷ் அவர்கள் இயக்கத்தில் வரக்கூடிய சாமானிய திரைப்படம் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் நான் நடித்திருக்க நல்ல படம் என்று நான் சொல்கின்றேன். நான் நடித்தது 47 படம், இது 45வது படம். இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக ப்ரொடியூசர் டைரக்டரில் என்னை மலேசியா கூப்பிட்டாங்க. நான் பிஸியாக அந்த காலத்தில் அப்போல்லாம் வருஷம் மலேசியா வருவேன். ஏன்னா மலேசியாவில் என்னுடைய ரிலேஷன் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு 500,000 குடும்பம் இருக்கும். ஆனால் நேரில் வர முடியாத சூழ்நிலை தான் நான் இந்த மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ இது மூலம் பேசினா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சாமானியன் திரைப்படம் நிச்சயமாக உலகில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் ஒரு காலகட்டத்தில் இந்த கதையின் கருவை தாண்டாமல் வாழ முடியாது, போக முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆக்குவீர்கள். இருந்தாலும் அதை விட எவ்வளவு தூரம் ஏன்னா இது இது வரைக்கும் வராத ஒரு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கதை, முக்கியமான இன்ட்ரோல், முக்கியமான கிளைமாக்ஸ் இருக்கனால இந்த படம் மிகப்பெரிய நல்லாவுக்கு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை மலேசியாவுக்கு நமக்குரிய எம்எஸ் கலை அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப அன்றைக்கி நான் ஃபோனில் மலேசியா பேசினார். சார் இது மாதிரி வர முடியாத சூழ்நிலை இருக்குது, நீங்கள் படத்தை நல்லா பண்ணுங்கள், நல்லா பார்ப்பாங்க. மலேசியா ஏகப்பட்ட பேர் எங்கள் தமிழர்கள் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த சாமானியன் திரைப்படத்தில் டாக்டர் ராஜேஷ் அவர்கள் உண்மையிலேயே அவர் இன்ஸ்டியூட்டில் படித்தவர். ஜெயம் ரவியுடைய பிரதர் ஜெயம் ராஜாவோட ஒரு 4 படமே சூப்பர் ஹிட்டில் ஒர்க் பண்ணவர். இந்த படத்தை என்னை நடிக்க வச்சு மட்டும் இல்லை, இந்த 44 படத்தையும் உள்ளடக்கி இந்த படம் ஒரு படம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் அருமையாக எடுத்திருக்காரு. நிச்சயமாக அந்த படம் வெற்றி வரும். அந்த வெற்றியை மலேசிய மக்கள் கொண்டாடும் போது நான் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவேன். வெற்றியாக்குங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். ஒரு நிமிஷம் சார், என்ன இன்க்ளூட் பண்ணிக்க சார்? வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். உங்களை எவ்வளோ கூப்பிட்டோம் மலேசியாவுக்கு, சில சூழல்களால் உங்களால் வர முடியலை. ஆஃப்டர் சக்ஸஸ் ஆகுது எல்லா மக்களையும் பார்க்கணும், எங்களுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார், போதும் ப்ளீஸ் சார். மலேசியாவில் என்னுடைய ரிலேஷன் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி வந்திருக்க பேரன் கூட அவர் பெரிய அண்ணன் மலேசியா தான். அவன் கம்பம் பண்ண இருந்தாங்க. கம்பம் பண்ண பங்சாரு எல்லா இதுலேயும் ஸ்லாங்கூர் கிளாங்கு எல்லாத்தையும் சொந்தக்காரங்க இருக்காங்க. நீங்கள் வருஷம் போயிட்டு இருப்போம். அப்படியே இப்போ உள்ள சூழ்நிலை நான் வர முடியாத சூழ்நிலை போச்சு. இருந்தாலும் நீங்களும் பிடிச்சி கூப்பிட்டு வரலையும் சொல்லிட்டேன், பேசிட்டேன். அந்த படங்களை ஒருவேளை மலேசியாவில் மிகப்பெரிய வெற்றி இந்த படம் ராமராஜன் படம் சொன்னா அந்த தெம்பில் கூட நம்ம மலேசியா கண்டிப்பா படம் வெற்றி அடையும். நிச்சயமா நாங்க சாரு, ப்ரொடியூசர் மதி சாரு, பாலா சதீஷ், எங்க டீம் குரூ மொத்தமா இதுல ஒரு 36 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மக்கள் நாயகன் ராமராஜன் சார் கூட எம்எஸ் பாஸ்கர் சார், ராதா ரவி சார்லாம் 450 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்க லெஜண்ட். அது மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய இயக்குனர், ப்ளஸ் போஸ் வெங்கட், மைம் கோபி, அந்த மாதிரி ஏகப்பட்ட சரவணன் சுப்பையா, சரவண சக்தி, அது மாதிரி தீபாக்கா, அபர்ணிதா, ஸ்மிருதி வெங்கட், முல்லை, கோதண்டம், அருணாயினிசான்னு சொல்லி ஒரு லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் டீம், பெரிய டீம் இருக்குது. படம் ரொம்ப ப்ராமிசிங்காக, சென்டிமெண்டலாக, எமோஷனலாக வந்திருக்கு. மலேசியாவில் வாழும் தமிழ் மக்கள் மற்றும் உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் மக்கள் நாயகனை திரும்ப உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு விட்டுருக்கோம். ஒரு விபத்துக்கு அப்புறமா சார் இந்த படம் நடிக்கணும், உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறது கடவுளோட பிராப்தம். கண்டிப்பா சார். நீண்ட இடைவெளிக்கு பின்பு என்னுடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் இசைஞானி இளையராஜா அண்ணன் வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் 23 வருஷம் அவங்களே போடுறாங்க. 23 இயர்ஸ் ஆச்சு. இதுக்கு முதல்ல ராஜாண்ணன் பண்ணது அண்ணன் படம். இந்த 23 வருஷத்துக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன். அவர் ராஜாண்ணன் சொன்னார், நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பூரா பாட்டு எதிர்பார்ப்பானாங்க. ஆனால் பாட்டு இல்லாத கூட அவரே 2 பாட்டை உருவாக்கி 3 பாட்டு சூப்பர் பாட்டை போட்டிருக்காரு. அவரோட இணைஞ்சு பணியாட்டி இந்த படம் வருது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். இளையராஜா ராமராஜன் சொன்னாலே ஒரு படம் கிட்டுன்ற அளவுக்கு ஒரு மவுத்து டாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு போகும். எனக்கு மலேசியா வெளிநாட்டில் முக்கியமான மலேசியா. ஏன்னா எங்களுடைய எங்கள் அண்ணன் மாயில அவர்களுக்கு இருக்கிறார்கள். டத்தோ நல்லா என்பது அவங்க மாமா தான். அது மாதிரி சிலாங்கூரில் காலையில் இங்கே சித்தப்பா தான். அவங்க அத்தாச்சி ஆர்வம் இருக்காங்க. ஏகப்பட்ட சொந்தங்கள் இருக்காங்க. நான் மலேசியாவுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஷூட்டிங் போயிருக்கேன். ஊர் விட்டு இருந்து இந்த தாய்லாந்து ஷூட்டிங் போயிருக்கேன்.
இப்போ வந்து உங்க கூப்பிட்டாங்க, லண்டன் போயிருக்கேன். ஆனால் அவங்க கூப்பிடும்போது மலேசியாவுக்கு நேராக வர முடியலன்னு மனசு துடிக்குது. ஆனால் எனக்கு அந்த ஒரு ஃபார்மேஷன் அமையலை. இந்த சாமானியன் திரைப்படம் சரித்திரம் படைக்கும். மலேசியா மக்களுக்கு எம்எஸ் கலை சார் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய ஆதரவு எம்எஸ் கலை சாருக்கும் அவங்க குழுவினருக்கும் அதை ரிலீஸ் பண்ணுற டீமுக்கும் பெரிய ஆதரவு கொடுத்து மக்கள் இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் சொல்லிடுங்க சார். படத்தை பார்த்துட்டு நான் சொன்னது உண்மை அப்படின்னு நீங்கள் சொல்லி பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரே ஒரு பாடலோட சாரோட ஒரு பாட்டோட நான் முடிக்கிறேன். எனக்கு போட்டியாக சாரும் ஒரு பாட்டு பாடுவார். 2 வரி மட்டும்தான். தானா வந்த சந்தனமே, அது சிங்கப்பூர் நடத்தான். அப்படியா சார்? ஆக்சுவலாக கிராமத்தில் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் நான் கௌதம் பாடுறது. ஆனால் அமரன் என்னன்னா எல்லாரும் வெளிநாட்டில் போய் எடுத்துட்டு கொஞ்சம் இங்கே மேட்ச் பண்ணுவாங்க. ஆனால் அவர் வில்லேஜில் பாடுறதுக்கான வந்து சந்தனமே பாட்டை வந்து மலை சிங்கப்பூர் எடுத்தார். நீங்கள் ஒரு வரி சார், ஒரு பாட்டு சார், செண்பகமே பாடுங்க சார். செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் நீங்கள் நாங்கள் சம்மதமே செண்பகமே செண்பகமே. அங்க ஆரம்பிச்சு இந்த படத்துல தத்திவா தத்திவா தத்து கிளியே அப்படின்னு ஏகப்பட்ட பாடல்கள். இந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் இசைஞானி ஐயா சாருடைய இதயம் உதடா இருந்து இன்னைக்கு சாருக்காக நிறைய பாடல்கள், இந்த படத்துலயும் ஒரு பாட்டு சாமானிலையும் பாடி தந்திருக்காரு. மலேசியா மக்களுக்கு வணக்கம். படம் கம்மிங் 23rd ரிலீஸ், ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. படத்தை பார்த்து வெற்றி படமா மாற்றணும், வெற்றி படமா ஆக்கணும். நிச்சயமா உங்க எல்லார் வாழ்க்கையிலையும் உள்ள ஒரு கதை. இந்த படத்துல ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை நீங்களே பார்ப்பீங்க, ஏதோ ஒரு கேரக்டர்ல கனெக்ட் பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரி உண்மைக்கு பக்கத்துல இருக்கும். படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி. அந்த செண்பகம் பாட்டை வந்து இந்த சாமானியம் படத்துல ஒரு டெக்னிக்கலா இந்த 2K அந்த மாதிரி டெக்னிக்கலாக பயன்படுத்தி அந்த பாட்டில் ஒரு டைலாக் சொல்லுவேன். அந்த மாடை வச்சு பால் கறக்காமல் அந்த பாட்டை எப்படி பாடுன்றது நீங்கள் படம் தெரியும். அருமையான டைரக்டர், அருமையான ப்ரொடியூசர். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவரை என்றைக்கு நான் காலங்காலம் நான் மறக்க மாட்டேன். நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை விட எனக்கு வந்து இந்த வாழ்வை கொடுத்த என்னுடைய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய என்னுடைய உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள், தமிழ் மக்கள், தாய்மார்கள், மலேசியாவில் வாழக்கூடிய அத்தனை மக்களும், உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழ் மக்களும் இந்த படத்தை போற்றுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி.